வெல்கம் டு டெக் வித் ஜெனாக்ஸ். இந்த ஒரு வீடியோல 21st Dev அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை பத்தி டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். 21st Dev அப்படின்னா என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா யூஐ காம்பனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணி உங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா நீங்க மோர் எஃபிஷியன்ட் அண்ட் அட்ராக்டிவா பார்த்தீங்கன்னா நீங்க பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பத்தி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ உங்களோட சேனல்ல பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் போய்ட்டு 21st.devன்றதை சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் உள்ள பார்த்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டோட்டல் கண்டென்ட்டும் இதில் தான் இருக்கும். மீன்ஸ் இதில் எக்ஸ்ப்ளோரியா, யூஐ காம்பனன்ட்ஸ், மார்க்கெட்டிங், பிளாக்ஸ், பில்ட் இந்த மாதிரி 4 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ், தீம்ஸ், டெம்ப்ளெட்டு, லைப்ரரிஸ், கார்ட்ஸ், பட்டன்ஸ், ஏஐ சாட்ஸ், இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ சிஸ்டமும் இருக்குது. இதிலே நீங்கள் ப்ராம்ப்ட் அதை கொடுத்து நாங்கள் உங்களுக்கான வெப்சைட்டையும் பில்ட் பண்ண முடியும். நம்ம இப்போ அதில் காம்பனன்ட்ஸ் போயிட்டு என்னன்ட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் காம்பனண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டோட லிங்க்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ண பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ், அதாவது வெப்சைட்ஸ். காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண வெப்சைட்ஸ். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்ற பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஆர்த்தர்ஸ் பார்க்கலாம். ஆர்த்தர்ஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, யார் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணாங்க, எவ்வளோ பில்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கான்ற ஒரு டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ ஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட் பண்ணுறோன்னா அதுக்கான தேவையான பேக்ரவுண்ட் தீம்ஸ், அந்த பேக்ரவுண்ட் தீம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெனி பேக்ரவுண்ட் தீம்ஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் எனி பேக்ரவுண்ட் தீம்ஸ் மீன்ஸ் ஜஸ்ட் செலக்ட் இன் திஸ் ரைட் சைடு காப்பி ப்ராம்ப்ட்னு இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டாகவும் காப்பி பண்ணிக்கலாம், ஆர் ப்ரோஃபைல் பேக்ரவுண்ட், ஆர் டெமோ டாஸ்க்காகவும், ஆர் ஆல் ஃபைலாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட் பில்ட் பண்ணுற ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணி உங்களுக்கான பேக்ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயிலான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்கமிங்கில் போடுறேன். எப்படி நம்ம ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதையும் நான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்டர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கான பார்டர் தீம், அதாவது ஒரு ஸ்லைடு, ஒரு லேஅவுட் அதாவது ஒரு கார்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பார்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கால் டு அடிஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே செக்ஷன்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்திங்கன்னா அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ஆட் பண்ணால் அதுக்கான யூஐ, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பட்டன் ஆட் பண்ணால் அதுக்கான யூஐ, ஒரு சர்ச் பார், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் தீமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன், ஸ்லைட் பார், இந்த மாதிரி ஃபூட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இதில் பிரித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கானது எந்த காம்பனண்ட் வேணுமோ அதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஓப்பன் சோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ பாருங்கள், டாக்ஸ் மீன்ஸ் என்னென்னா அந்த ஃப்ளோ பட்டன், நமக்கு லேப்டாப்ஸ்லாம் கீழே இருக்கீங்களா ஃபூட்டர் பட்டன் மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்ஸ் சிஸ்டம், அந்த எந்த அனிமேஷன் இதில் வித்தின் அனிமேஷனோடய நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். எஃப்ஏக்யூஎஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ரெக்கமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மவுஸ் டவுன்லோட் யார் அதிகமாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, மவுஸ் புக் மார்க் என்ன, நியூவஸ்ட் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் பேக் வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய செக்ஷன்ஸ், யூஐ காம்பனன்ட்ஸ், அதே தான் உள்ளே இருக்கிறதே யூஐ காம்பனன்ட்ஸ், சைன் இன் சைன் அவுட், இந்த மாதிரி விஷயம், லாகின் பேஜ், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதில் 21st ஏஐ இருக்குங்களா,
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேஸில் இருக்கும். அதாவது சிங்கிள் ப்ராம்ப்டில் உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் கிரெடிட் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீம்ஸ் இருக்குது. தீம்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மீன்ஸ் அது தீம் பேஸில் தான் இருக்கும். ஒயிட் பேக்ரவுண்டில் வைக்கிறோமா, இல்லை ஒயிட் தீமில் செய்கிறோமா, பிளாக் தீமா, இந்த மாதிரி கலரோகிராஃபிஸ், அதாவது டைஃபோகிராஃபிஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே நிறையா இருக்கும். வயலட் ப்ளூம், டார்க் மேட்டர், டாஃபின், மிட் நைட் ப்ளூம், எம்ப்ரண்டாவ், விக்கிபீடியா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஹை கான்டெக்ஸ்டில் வேணுமா, உங்களுக்கு லோ கான்டெக்ஸ்டில் வேணுமா, இதில் ஃபுல் டார்க்கில் வேணுமா, கிளாஸ் மார்பிசம், இந்த யூஐ காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிசம், கிளாஸ் மார்பிசம், நியோ மார்பிசம், மினி மார்பிசம், மேக்ஸ் மார்பிசம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸில் இப்போ கிளாஸ் மார்பிசம்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நம்மளோட வெப்சைட்டு. அந்த மாதிரி மேக்ஸ் மார்பிசம்னா வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மாதிரி இருக்கும் கொஞ்சம். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூஎஸ் இருக்கும். இதில் அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிஎல்பி அண்ட் எம்சிபின்றது இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். அதாவது எம்சிபின்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் மாதிரி நம்ம வந்து அதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ ஆஃப் திஸ் பிளாட்ஃபார்ம் 21st.dev. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டை நீங்கள் எஃபிஷியன்ட் அண்ட் அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட் பில்ட் பண்ணதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Until then, this is Tech with Zenax. நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. See you in the next video.